50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு வலுவான தேசத்தை உருவாக்குவதில் சிறந்த பங்காற்றியுள்ள செட்டிநாட் சிமெண்ட்டுகள் உங்கள் இல்லத்து கான்கிரீட்டுக்கான தரமான படைப்புகள். ஒரு மாதத்திற்கு பிறகு ஹேக்கர்களிடம் இருந்து தனது எக்ஸ் பக்கத்தை மீட்டுள்ளதாக பாடகி ஸ்ரேயா கோஷல் தெரிவித்துள்ளார். திரைப்பிரபலங்கள் தங்கள் பர்சனல் விஷயங்கள் மற்றும் சினிமா குறித்த அப்டேட்டுகளை எக்ஸ் தளம், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தி பகிர்ந்து வருகின்றனர். அதே சமயம் திரைப்பிரபலங்களின் சமூக வலைத்தள கணக்குகளை அவ்வப்போது ஹேக்கர்கள் ஹேக் செய்வது அவர்களுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுப்பது என்பது சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட பல மொழிகளில் பாடல்கள் பாடி இந்திய அளவில் பிரபலமானவர் ஸ்ரேயா கோஷல். தேசிய விருது, மாநில விருதுகள் உட்பட ஏராளமான விருதுகளை வென்று தனது குரலுக்கென தனி ரசிகர் பட்டாளத்தை வைத்துள்ளார். திரைப்படங்களில் பாடுவதை தாண்டி இசை கச்சேரியையும் நடத்தி வருகிறார். இந்த நிலையில் பாடகி ஸ்ரேயா கோஷலின் எக்ஸ் கணக்கும் கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதி முதல் முடக்கப்பட்டது. அப்போது அது குறித்து அவர் தனது இன்ஸ்டாகிராம் கணக்கு மூலமாக கூறியிருந்த அவர், தனது எக்ஸ் தளம் ஹேக் செய்யப்பட்டுள்ளது, அதை மீட்க என்னால் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு பலன் இல்லை, அந்த கணக்கினுள் நுழைய முடியாததால் நீக்கவும் இயலவில்லை, எனவே அந்த கணக்கில் இருந்து வரும் எந்த இணைப்பையும் தகவல்களையும் நம்ப வேண்டாம், கணக்கு மீட்கப்பட்டால் தெரிவிப்பேன் என ரசிகர்களை எச்சரித்து இருந்தார். So please don't click on these things, and if you see them, keep reporting it. I honestly don't have any way to stop this, because however many times I report these and do something about it, some new things keep propping up. இந்த நிலையில் 2 மாதம் கழிந்த நிலையில் அவரது எக்ஸ் கணக்கு வெற்றிகரமாக மீட்டெடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்த தகவலை வீடியோ ஒன்றின் வாயிலாக தெரிவித்துள்ளார் ஸ்ரேயா கோஷல். அதில், நான் திரும்ப வந்து விட்டேன், இனி அடிக்கடி நிறைய எழுதப் போகிறேன், பேசப் போகிறேன். பிப்ரவரி மாதம் ஹேக் செய்யப்பட்ட எனது எக்ஸ் தள கணக்கு நீண்ட போராட்டத்திற்கு பிறகு சரியாகிவிட்டது, இப்போது அனைத்தும் நன்றாகவே இருக்கிறது என கூறிய ஸ்ரேயா கோஷல், இந்த இடைப்பட்ட காலத்தில் என்னை பற்றிய தவறான சில கட்டுரைகள், விளம்பரங்கள், ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட புகைப்படங்கள் என் கணக்கில் வெளியாகின. வரும் காலங்களில் இவற்றையெல்லாம் தடை செய்யும் விதமாக எக்ஸ் நிர்வாகம் விதிமுறைகளை மாற்றியமைத்தால் நன்றாக இருக்கும். விரைவில் அவர்கள் இதை செய்வார்கள் என நம்புகிறேன் என்று கூறியுள்ளார். ஸ்ரேயா கோஷலின் எக்ஸ் தளம் மீட்கப்பட்டதை தொடர்ந்து அவரின் ரசிகர்கள் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். 50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஒரு வலுவான தேசத்தை உருவாக்குவதில் சிறந்த பங்காற்றியுள்ள செட்டிநாட் சிமெண்ட்டுகள் உங்கள் இல்லத்து கான்கிரீட்டுக்கான தரமான படைப்புகள்.